படுத்துகிறபடியா மனம் திரும்புதலுக்கு ஏதுவான அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இது ஒரு பின்மாற்றக்காரன். தேவனை மறுதளிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சிலுவையில் ஆண்டவரை அரைஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் உள்முடி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க நிறைய பேர் பாவம் செய்ய 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 கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்கள், பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போகிறவர்கள், தேவனை விட்டு தூரம் போகிறவர்கள், சபையை விட்டு தூரம் போகிறவர்கள் இன்றைக்கு அவமான ஆண்டவரை அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. பிரகாசிக்கிறாங்க, பரம ஈவ பெறாங்க, கிருபையை பெறாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறாங்க, தேவனுடைய நல்வார்த்தையை பெற்றும் இனி வர்ற உலகத்தின் பலனால அவங்க தேவனை மறுதளிக்கிறார்கள். மறுதளிக்க கூடாது. நீங்க நிறைய பேர் இயேசுவை மறுதளிக்கிறவர்கள் சண்டை போடும்போது ஆண்டவர் அவமானப்படுத்த, அவருடைய இரத்தத்தை அவமானப்படுத்துக. எபிரேயர் 10:29 தேவனுடைய குமாரனை காலில் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நீதிக்கிறது எவ்வளவு கொடிதான ஆக்கினை பாத்திரமான ஆண்டவருடைய ரத்தத்தை மதிக்காதவங்க இருக்கிறாங்க. இன்னும் ஆணி அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. கைகளினால் செய்கிற பாவங்களினால, கால்களினால் செய்கிற பாவங்களினால் நம்முடைய ஆத்மாவை கெடுத்துக் கொள்கிறார்கள். இன்னைக்கு சண்டை போடுறது வீட்டில் தேவ கனப்படுத்தும், சிலுவையை உயர்த்து அவர் எனக்காக சிந்தின ரத்தத்தை உணர ஒரு நாளும் நம்ம அவமதிக்க. இன்னைக்கு ஒரு குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல நம்ம இதைத்தான் பேசுறோம். எப்படி நம்ம அவமதிக்க, இன்னைக்கு ஆராதனை அவமதிக்கிற மாதிரி இருக்கு. அநேக பேர் இன்னைக்கு மனம் திரும்பாமையே வாழ்றோம். நினைக்கிறோம் மனம் திரும்பிட்டேன்னு, பழைய கோதாக்குள்ள தானே போறேன், பழைய சாக்கடைக்குள்ள தானே நிறைய பேர் இன்னைக்கு கிடக்கிறான். நம்ம முழுமையான ஒரு மனம் திரும்புங்க, முழுமையான ஒரு பாவ மன்னிப்பு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மன்னிக்கிற பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிற ஒரு வாழ்க்கை. திரும்ப 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 ஆண்டவர் மன்னிக்க. ஒரு குறிப்பிட்ட ஜீசஸ் கால்ஸ் மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன் பாம்பே.